டேய் மச்சி, ஆல்பம் போட்டியாடா? போட்டே இருக்கேன் வா மச்சி. டேய் மச்சி, 4ஆம் தேதி ஏதோ கும்பாபிஷேகம்னு சொன்னாங்கடா. அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் வேணும்னு சொன்னாங்க. என்ன நம்ம போயிட்டு வந்துருவோமா? இல்லடா மச்சி, கல்யாணத்துக்கு போனாலே கூட்டமா இருக்கும். இதுல வேற கோவில் விசேஷம்னு போனோம்னா சரியான கூட்டமா இருக்கும். அதுல நான் கேமராவை வச்சுக்கிட்டு எப்படிடா பிடிக்க முடியும்? அது சரிப்பட்டு வராதுடா. டேய், போனால் பல்கான அமௌண்ட் கிடைக்கும்டா. அட நீ வேறடா, போன டைம் அப்படிதான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு கேமராவெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கல்ல. அதுக்குள்ள நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் மீட் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதெல்லாம் செட் ஆகுது மச்சி. சரி ஓகே, இந்தா இது வாசலில் கிடந்துச்சு. என்னது இங்க கொடு. ம், இந்த காவியா இது அந்த பொண்ணாச்சே. நம்ம ஃபோட்டோ இதில் தான் இருக்கு. ஐயையோ, இதை எடுத்துட்டு போலையோ. என்னடா, யாரு நம்மக்கிட்ட ஃபோட்டோ எடுத்தவங்களா? ஆமாண்டா மச்சான், இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ஒன்று வந்துச்சுடா நம்மக்கிட்ட ஃபோட்டோ எடுக்க. நம்மளும் எத்தனையோ பேத்துக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன்டா, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நான் பார்த்ததே இல்லை. அவங்க அப்பன் சரியான முரட்டு பீஸு, அவங்க அம்மா ரொம்ப சைலண்ட் பீஸு, அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட் பீஸுடா. மச்சி, ஓரமா ஜொல்லு வலியுதே. டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. ஒவ்வொரு மண்டபத்துக்கும் கல்யாணத்துக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைங்கள்ட்டையா நம்பர் கொடுத்துக்கிட்டு வருவேன். ஆனால் ஒரு பொண்ணும் உனக்கு திருப்பி ஃபோன் பண்ணது கிடையாது. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஏய், அதெல்லாம் ஒரு காலம்டா. அப்புறம் இது? அதையும் தாண்டி மச்சான், ரொம்ப நல்ல பொண்ணுடா. பார்க்கவே அவ்வளோ சைலண்டா அழகா இருந்துச்சு. அதான் சரி, நம்ம எல்லா பக்கமும் பெட்டிஷன் போடுவோம், அதுக்கு இதுக்கும் ஒரு பெட்டிஷன் போடுவோம்னு ஃபோட்டோவை வச்சு கொடுத்தேன். கடைசியில் எடுத்த ஃபோட்டோவும் எடுத்துட்டு போகல, நம்ம ஃபோட்டோவும் எடுத்துட்டு போகல. ஏண்டா, அவங்க வந்ததே ஃபோட்டோ எடுக்க தான், அதை ஏண்டா விட்டுட்டு போனாங்க? என்னன்னு தெரியலடா. சரி, ஃபோட்டோவை கழுவி கொடுக்கலான்னு போனேன். அப்போ எவனோ ஒருத்தனை பார்த்தோனையும் இந்த பொண்ணோட அப்பங்காரன் விட்டா ஓட்டம், அவன் தெரிச்சு ஓடுறான், இந்த ஆள் துரத்திக்கிட்டே ஓடுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அம்மாவும் நடுத்தரோட நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு கிடந்தாங்க. அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. நாளைக்கு எதுவும் போய் கொடுத்துட்டு வரேன். ஏய் மச்சான், நீ சொல்றத பார்த்தா அவங்க அப்பா டேஞ்சர் இல்ல, மகா டேஞ்சர் மாதிரி இருக்குடா. தேவையில்லாம பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டுறாத, அதுக்கப்புறம் குத்திடும். டேய், நாங்கெல்லாம் சுண்ணாமிலேயே சும்மிங்க போடுவோம். இதெல்லாம் நமக்கு சாதாரணடா. எங்கிட்டாவது போய் வசமா சிக்கிறாத. ரோட்ல போன பையனுக்கே துரத்தி துரத்தி அடினா நீ எல்லாம் 2 எலும்பு வச்சுக்கிட்டு இருக்க. உனையெல்லாம் உடச்சா டடக்கு உடஞ்சிருவேன், பாத்துக்க. ஏய், நான் என்ன பொறுக்கித்தனமடா பண்ணிட்டு திரியிறேன்? சொந்தமாக ஸ்டூடியோ வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் மாதம் 30,000 40,000 கை நிறைய சம்பாதிக்கிறேன். சொந்த வீடு இருக்குது. அப்படி ஒன்றும் எனக்கெல்லாம் பொண்ணு தர மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. என்ன, மை தகப்பன் தான் கொஞ்சம் தாறுமாறு, மற்றபடி என் வீட்டில் என்னடா குடைச்சல் இருக்குது? அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்படின்னும் போது எதுக்குடா பயம்? ரைட்டு, பொண்ணை பார்த்தோன்னே கல்யாண ரேஞ்ச் வரைக்கும் போக போல இருக்கே. எந்த பொண்ணுக்கும் இப்படி போனது இல்லையேடா. அதெல்லாம் அப்படிதான் மச்சி. நீ மட்டும் அந்த பொண்ணை பார்த்தேன்னு வையே, நீயே அப்படிதான் சொல்லுவ. வேணாண்டா, அவங்க அப்பனே அந்த அடி அடிக்கிறான் போது நான்லாம் ஏமாத்துறான். ஆளை விடுங்க சாமி. யாரடா இங்க உட்காந்துருக்குன்னு பார்த்தா இந்த பையன். ஏன்பா, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க ஆள் இல்லாத இடத்துல? நான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்னையா? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏன்பா, ஆள் இல்லாத அத்திரையில இப்படி வந்து ஒத்தையில உக்காந்துருக்கியே அப்படின்னு வந்து பேசினா என்னப்பா? கொஞ்சம் கூட பெரிய மனுஷன் இல்லாம இப்படி பேசுறவன். இங்கே பாரியா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. சும்மா என்னை நோன்ற வேலை வச்சுக்காத, சரியா? அப்புறம் இந்த லட்சணத்துல இருந்தீங்கன்னா உன் ஆத்தா அப்புறம் என்ன பண்ணும்? இருக்கிற நிலத்தெல்லாம் விற்க தானே செய்யும். என்னையா சொல்கிற? ஆமாம், பிள்ளைங்களை எதுக்கு பெக்கிறது? வயசான காலத்தில் பெற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருக்கணுன்றதுக்காக தான். ஆனால் உன்ன மாதிரி பெற்றவங்களை கஷ்டப்படுத்தி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவனெல்லாம் என்னையா சொல்கிறது? நீ எல்லாம் நிஜமா மனுஷனா இல்லை மனுஷனான்னு கேட்குறேன். உங்கள் ஆத்தா அம்பிட்டு கஷ்டப்பட்டு அந்த நிலத்தெல்லாம் பாதுகாப்பு பண்ணிச்சு. உங்கள் அப்பன் சம்பாரித்து போட்டு எல்லாத்தையும் போய் சேர்ந்துட்டாரு. ஆனால் நீயே அந்த காசு பணத்தெல்லாம் அழிக்கிறது இல்லாமல் ஒரு விவசாய நிலத்தை கூட பாதுகாக்க முடியல. உங்கள் ஆத்தா அதை விற்கிறதுக்கு முடிவு பண்ணிருச்சு. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றா காடு என்ன வீடையே விற்றுட்டு ஓட்டாண்டியே தான் நடுத்தருவில் போய் நிற்கணும். உனக்கு போய் நல்லது சொல்ல வந்த மாதிரி என் புத்தியை நான் செவுத்துலேயே போய் இடிச்சுக்கணும்.
மனுஷனாங்களா? கம்முனு இருக்க முடியலையா இதுக்கு? விவசாய நிலத்தை விற்று என்ன பண்ண போகுது இது? விடக்கூடாது, விடவே கூடாது. இன்னைக்கு 1 இல்லை 2 பார்த்தே ஆகணும். என்னங்க, இன்னைக்கு பிரச்சாரம் கூட்டத்துக்கு எல்லாரும் இங்கே வருவாங்க, எல்லாரும் முன்னாடி பேசணும் வைக்கணும் நீங்கள். ஆனால் ஒருத்தர் கூட வரலை. எப்பயும் நீங்கள் கூப்பிட்டு வராமல் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்னங்க ஒருத்தருமே வராமல் இருக்காங்க? அதுதான் எனக்குமே புரியல. நானும் என்னடா எப்பயும் வரேன் வாங்கன்னு சொன்னால் வந்து நிற்பாங்க, இன்னைக்கு ஒருத்தரையும் ஆளை காணோம். எனக்குமே பயமாக தான் இருக்குது. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு. என்னங்க, இதை நம்பித்தான் நம்மளோட நகை பணம் எல்லாத்தையும் அடகு வச்சு தானேங்க நம்ம போய் நாமினேஷனே தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்படி பண்ணுனா எப்படிங்க? அடியே நீ வேற பயந்து என்னையும் பயமுறுத்தாத. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் வேற எங்கிட்டாவது விசேஷத்துக்கு எதுவும் போயிருக்காங்களா என்னமோ தெரியல. இரு, அங்கிட்ட ஒரு தம்பி வாரான், என்ன ஏதுன்னு கேட்குறேன். யாரோ ஒருத்தர் நினச்சா நம்ம சுந்தரம். என்னையா சுந்தரம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும் ஐயா. என்னையா இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி ஊருக்காரவங்க எல்லாத்தையும் சொன்னேன், ஒருத்தருமே வரல. எல்லாம் எங்கிட்டயா போனாங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அதான் நம்ம ஊர் தலைவர் ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுத்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டார்ல. அதுதான் ஆளாளுக்கு 2000 கிடைச்ச சந்தோஷத்தில் எல்லாம் கல்லுக்கடை அங்கே இங்கேன்னு ஹோட்டலு கீட்டலுன்னு ஓடிட்டாங்க. என்னையா சொல்கிற? 2000 கொடுத்தானா? ஆமாங்க, எங்கள் வீட்டிலே 5 ஓட்டு, எங்களுக்கே 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி நடந்ததே இல்லை நம்ம ஊரில். ஆனால் இந்த வருஷம்தான் ஓட்டுக்கு 2000 ரூபா, வீட்டுக்கு பாத்திரம், சும்மா அசட்டி போட்டார் நம்ம தலைவர். ஊருக்காரவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்படி நம்ம தலைவர் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, மொத்த ஓட்டு நம்ம தலைவருக்கு தான்னு. அதுவும் இல்லாமல் கையை நீட்டி காசை வாங்கிவிட்டு ஓட்டு போடாமல் போணுச்சுன்னா அதை விட கேவலமான விஷயம் என்ன இருக்கும்? அதான் எல்லாரும் ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கே நிற்கிறதும் வேஸ்ட்டு. நேரங்கிழமை போய் பாடுங்க போங்க. என்ன இப்படி ஆகிப்போச்சு தெய்வானே? இங்கே பாருங்க, மனசு மட்டும் விடாதீங்க. நம்ம இந்த ஊர்க்காரவங்க கிட்ட காசை ஆட்டையை போட்டு அதில் வயிறு வளர்க்கணும்னு நினைக்கல. ஏன்னா நமக்கு வயசாகி போச்சு. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து சுரண்டி அதை வச்சு தான் நம்ம வீட்டை கட்டணும், கோட்டையை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் என்ன நினச்சோம்? எல்லாத்துக்கும் செய்யணும் வைக்கணும் தானே நினச்சோம். அந்த கடவுள் நமக்கு துணையாக இருந்தார்னா நம்ம நினச்சது என்ன, நினச்சதுக்கு மேலேயே நடக்கும். நம்ம குறுக்கு வழியில் போலங்க, நேர் வழியில் தான் போகிறோம். காசு பணம் அந்த 2000 எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும்? அது தண்ணி மாதிரி கரைஞ்சி போயிருங்க. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இந்த ஊர்க்காரங்களுக்கு புரியும்ல, நம்ம நல்லது செஞ்சோமா இல்லை இந்த ஊருக்கு எதையுமே செய்யாமல் இருந்தோமான்னு. ஊர்வார் பணத்தை வச்சு சுரண்டிக்கிட்டு அவங்களுக்கே திருப்பி கொடுக்கறது பேர் என்னது? என்னன்னு கேட்குறேன். அவங்களோட பணத்தை தானே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவர் என்ன தனியாக சம்பாரித்து வச்ச பணத்தையாக கொடுத்தாங்க? ஆனால் நம்ம அப்படி ஒன்றும் இல்லையே. ஊர் பணத்தை ஊருக்காக தான் அழைச்சோம், நமக்காக எதையுமே செஞ்சுக்கிட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கு நம்மளை புரியும். நம்ம பார்த்துக்கலாங்க, விடுங்க. மனசை மட்டும் தளர விடாதீங்க, பார்த்துக்கலாம். எப்போ இவன் இந்த குறுக்கு வழியில் போகணும்னு நினச்சானோ அதே டைமில் நம்ம நேர் வழியில் போவோங்க. என்னமோ சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்துட்டையும் வர சொன்னேன். ஆனால் ஒருத்தரும் வரல. பற்றியா, காசோட வேலை அந்த அளவுக்கு இல்லை. காசு இல்லாத நம்மளுக்கு இங்கே மதிப்பே இல்லைல்ல. பணங்காசுனாங்க இந்த உலகத்தில் எல்லாமே. ஆனால் அந்த பணத்தோட தேவை எப்படி இருக்குன்னு தான் இருக்குது. இப்படி குறுக்கூலியில் சம்பாரித்து அவங்களுக்கே கொடுத்து அதில் ஒன்றும் நம்ம எதுவும் தேட முடியாது. இந்த ஊர் மக்களுக்கு நம்ம எதை செய்யணும்னு புரிய வைக்கணும். அதை புரிய வச்சோம்னாலே போதும். இந்த 2000 என்ன 4000 கொடுத்தா கூட ஓட்டு நமக்கு உழுகும். என்ன சொல்கிற நீயே? பார்த்துக்கலாம், விடுங்க. எனக்கு வந்துச்சு பாருங்க கோமா, கையில் சிக்கலை பூந்து சந்து பூந்துன்னு பூந்து ஓடிட்டான். நானும் விடலையே, விட்டா ஓட்டான். உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு சும்மா ஊரே திரின்னு சும்மா சுற்றி வெள்ளூர் ஓட்டணும்னு நினச்சேன். ஓட்டமாக ஓடிட்டான். கையில் சிக்கியிருந்தா இன்னைக்கு தான் அவனுக்கு கடைசி நாளாக இருக்கும். நாளைக்கு பால் ஊற்றி இருப்பேன். என்ன வேலை பார்த்துக்கிட்டு திரியிறான் அந்த பையன். அன்னைக்கு தான் அவங்க ஆத்தாக்காரிக்கிட்ட போய் அப்படி சத்தம் போட்டுட்டு வந்தான் 2 பேரும் சேர்ந்து. அப்போ கூட அவனுக்கு அறிவுன்றது இல்லாமல் மறுபடியும் பண்ணுற வேலையை திருப்பி பண்ணுறான்னா அவன் எவ்வளோ பெரிய கேவலமானவனாக இருப்பான். அதுதானே, கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? பொட்ட பிள்ளையே நம்ம இப்படி நெருங்கக்கூடாது. அது தப்பு இல்லையா? நாங்கள் பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருந்தோம்க்கா போட்டோ ஸ்டுடியோ கிட்ட. இந்த மனுஷன்
எங்கிட்ட இருந்து வந்தாருன்னு தெரியல, அவன் எங்கிட்ட நின்னான்னு எங்களுக்கு தெரியல. நானும் பிள்ளையும் ஏனோன்னு பேசிக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த பையன் போட்டோ கொண்டு வந்து குடிச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தான். எங்கிட்ட அந்த போட்டோ எடுத்த போட்டோ விட்டோன்னு கூட தெரியல. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வெட 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 வெடன்னு நடுங்கிடுச்சு. இந்த ஆளா கையில கட்டைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு துரத்துறது. ஐயோ, இந்த ஆளு கோவத்துல முரடனாச்சே. ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு அடிச்சு கிடிச்சு பண்ணி விட்டானா நாளை பின்ன ஏதாவது ஒரு கேசு ஆகி போய் உள்ள உட்காந்துக்கிட்டாருன்னா என்ன பண்றது? ஏற்கனவே ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல இந்த ஆளை வேற உள்ள வச்சுக்கிட்டு அந்த ஆளை வெளியே எடுக்கிறதுக்கு நான் வேற கஷ்டப்படணுமேனு சொல்லி எனக்கு பெரும் ரோதனையா போயிருச்சக்கா. மொத்தத்தில் அவன் கிடைச்சிருந்திருக்கானோ விட்டுருப்பனா நான் விட்டுற ஆளா நான். அண்ணே இங்கே வருங்கண்ணே, என் புள்ள மேலே கையை வச்சதுக்கப்புறம் அவன் இந்த ஊரில் நடமாட விடுவானா? இன்னைக்கு என் பிள்ளைக்கு நடந்தது நாளைக்கு வேற ஒரு பிள்ளைக்கு நடந்தா என்ன பண்ணுறது? நீங்கள் என் இருந்தனால என் பிள்ளைய காப்பாற்றிட்டீங்க. இதுவே அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று தப்பாக எப்போ போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? காலமே கெட்டு போய் கிடக்குது. பொட்டை பிள்ளைங்களை வெளியே அனுப்பவே பயமாக இருக்குது. இதுங்க வேற அறியாத வயசில் தெரியாமல் பண்ணின தப்பு எங்கிட்டு போய் முடியும் தெரியுமா? இந்த கன்றாவிக்கு தான் அந்த மனுஷன் கல்யாணத்தை பண்ணி வைப்போனாரு. நான் கூட அந்த மனுஷனை திட்டிக்கிட்டு கடந்தேன். கல்யாணம்ன்றது ஏற்கனவே நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் பெரும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல என் பிள்ளையும் இந்த கல்யாணத்துல போய் தள்ளுறது என்னடா பண்றது அப்படின்னு எனக்கு ஒரே நினப்பு ஒரே கவலையா இருந்துச்சு. ஆனா இந்த மனுஷன் சொன்னதாக்கா சரி, பிள்ளைங்கெல்லாம் வச்சிருக்கவே முடியாதுக்கா. ஒண்ணு பிள்ளைய ஹாஸ்டல்ல சேர்க்கணும். ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது. அது இல்லாம பிள்ளைய நம்ம இங்கேயே விட்டோம்னாலும் இந்த சல்லி பையன் என்னைக்கு வருவான்னு தெரியாது. நம்மளும் 24 மணி நேரமும் புள்ள கூடயே இருக்க போறதில்ல. அந்த மனுஷன் ஒரு மூலையில எங்கிட்டாவது குடிச்சுட்டு கிடப்பான், நான் வேலைன்னு எங்கிட்டாவது சுத்திக்கிட்டு கிடப்பேன். பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும். கட்டி கொடுக்கறது மட்டும்தான் ஒரே தீர்வுன்னு தெரிஞ்சு போச்சுக்கா. அவளுக்கு நம்ம சொல்லி புரிய வைப்போம். ஏன்னா கல்யாணம் வச்சுன்னு ஒண்ணு பண்ணி வச்சுட்டோம்னா வர்ற மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுவோம், என் புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுறான், ஒரு 3-2 வருஷத்துக்கு படிக்கட்டும், நாங்க கூட பீஸ் கட்டிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்க்கா. அதான் நான் முடிவு பண்றேன். இல்லைன்னா பிள்ளையெல்லாம் அனுப்ப முடியாதுக்கா. ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலக்கா. எல்லா வீட்டு பக்கமும் கொடுத்தாச்சு. இன்னும் இந்த லைனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஐயோ, இந்த ரகு பையன் வேற இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கானே. ஏற்கனவே வந்துட்டு ஓட்டு வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி பாத்திரம் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அன்னைக்கே அந்த சண்டை போட வந்துட்டான். இன்னைக்கு காசு கொடுக்கறதுக்கு வேற வந்திருக்கோம். இவன் வேற வெளியவே நிற்கிறானே. இவனை பார்த்துட்டு கொடுக்காம போகவும் முடியாது. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம். நம்ம அவனுக்கு கொடுத்தா தானே அவன் சண்டைக்கு வருவான். நம்ம மற்ற வீட்டுக்கு கொடுப்போம், அதுதான் சரி. சிம்ரனே, இந்த ஆள் இங்கே வந்திருக்கான், எதுக்குன்னு தெரியலையே. தலைவரே வாங்க, தலைவரே வாங்க, சாப்பிடலாம். வேண்டாமா, சாப்பிடுங்க. எலெக்ஷனுக்கு உங்க வீட்டில் எத்தனை ஓட்டு? நம்ம வீட்டுல 3 ஓட்டு தலைவரே. இந்தாங்கம்மா, ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுக்குறோம், 3 ஓட்டுக்கு 6000 ரூபா. நம்மளுக்கு பார்த்து ஓட்டை போட்டு விட்டுருங்க, சரிங்களா? பார்த்தாடி, ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாயா? இது தெரியாம நான் வேற அன்னைக்கு பாத்திரம் கொடுக்க வந்தப்ப சத்தம் போட்டுல அனுப்பி விட்டுவிட்டேன். ஐயோ, இப்ப எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு அந்த 6000 பணத்தை வாங்குறது? நம்ம வீட்டுல 1 2 3 ஓட்டு. எப்படி என் சித்தப்பு வீட்டுல 2 ஓட்டு, மொத்தம் 5 ஓட்டு, 10,000 ரூபா பணம் ஆச்சே. எப்படி வாங்குறது? ஐயோ. சரிங்க தலைவரே, கண்டிப்பா உங்களுக்கு போட்டுறோம். மறக்காம போட்டுருங்க. மடசாமி தலைவரே, இந்த வருஷமும் எங்க ஓட்டு உங்களுக்கு தான். சரிங்கப்பா, சரி வாரேன். ஐயோ, என்னது அந்த ஆளுபட்டுக்கு போறது? தலைவரே 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 தலைவரே. அட பாவி மனுஷா, எக்கோய் பாத்தியாக்கா, பணம்னா பணம் கூட வாய பழக்கம்னு சொல்லுவாங்க. என் புருஷன் பணம் காசுனோடனே ஓட்டத்தை பாத்தியாக்கா? அதான்டி, நேத்தெல்லாம் என்ன பிள்ளை போட்டுக்கிட்டு இருந்தா, ஓட்டை போய் காசுக்கு கொடுக்குறியா, இது எவ்வளோ பெரிய கேவலம் அப்படி இப்படின்னா, இன்னைக்கு அந்த ஓட்டுக்கு காசுனோடனே ஓடுறத பார்த்தியா? அதுவும் இல்லாமல் நேற்று அந்த பாத்திரம் வாங்கிட்டு வந்ததுக்கு என்ன அடிச்சு சண்டை போட்டான். இன்னைக்கு பாருக்கா எப்படின்னு. ஐயோ, இவனா? என்ன ரகு, என்னப்ப? அதான் நீ ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்ட, பொருள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்ட.
ஓட்டை நான் விற்க மாட்டேன்ட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன ரகு, நான் தான் உனக்கு எதுவுமே கொடுக்கலையேப்பா. இது கொடுக்காதனால தானே நாங்கள் கேட்கவே வந்திருக்கோம். என்னது? என்ன தலைவரே இப்படி கோவப்பட்டா எப்படி? ஏதோ அன்னைக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன். அதுக்குன்னு இப்படி கொடுக்க வந்த மகாலட்சுமியை கொடுக்க போனா விடாம போனா எப்படி? எங்க குடும்பத்துல 1 இல்லை 2 இல்லை 5 ஓட்டு இருக்கு. மொத்தம் 10,000 ஓவா வரணும். இப்படி கொடுக்காம போனா எப்படி? 5 ஓட்டா? என்னையா சொல்ற? ஆமாம், நான் என் புள்ள, என் பொண்டாட்டி, எங்கள் சித்தப்பன், என் பெரியப்பன், மொத்தம் 5 ஓட்டு. யாருக்கு போட போகிறோம்? உங்களுக்கு தான் போட போகிறோம். எப்பா நேற்று உன் சித்தப்பும் அப்படி இப்படின்னு பாத்திரம் வேண்டான்னு அப்படி இன்னைக்கு காசுனோடனே அவரும் வாங்கிட்டா. அப்படி மொத்தத்தில் பார்த்தா உன் வீட்டில் 3 ஓட்டு தான். அப்படின்னு பார்த்தா உனக்கு 6,000 தான் கொடுப்பேன். எப்படி? நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, நீங்க காசு இறக்கிற வரைக்கும் நீங்க தலைவர்லாம் இருக்கட்டும், ஓட்டு போட்டுருவ தானே? தலைவரே, நேற்று நான் கோவப்பட்டுட்டேன்னு நினைச்சு நீங்க இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சும்மா லொலாய்க்கு. கண்டிப்பா எங்க ஓட்டு என் தலைவருக்கு தான். கொடுங்க. சரியா? இந்தா மறக்காம ஓட்டு போட்டுருங்க. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுங்க, சரிங்களா? ஒவ்வொரு வீடு விடாமல் எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டேன். அப்படி எதுவும் மிச்சம் ஏதாவது தவறி போயிருச்சு அப்படின்னா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க தலைவரே, ரொம்ப சரி. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமாயா? நேற்று ஒரு குண்டா வாங்கிட்டு வந்ததுக்கு நான் அந்த அடி அடிச்சேன். இன்னைக்கு பணம் வாங்கியிருக்கியே, உன்னை எதை கழட்டி அடிக்கிறது? என்ன பண்றது? 1 ரூபா 2 ரூபாயா? 6,000 வச்சு 6 மாசத்தை ஓட்டிட மாட்டேன். அங்கே சொத்தை விற்கிறதுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே எப்படி ஒய்யாரமாக தூங்கிட்டு இருக்கு பாத்தியா? ஏம்மா எந்திரிம்மா. என்னடா தூங்குறவளை எழுப்பிட்டு இருக்கவ? ஏன் தூக்கத்துக்கு எடுத்துப்பட்டு நீ தூங்குறியா? உன் தூக்கத்தை நாங்கள் எடுத்தனா? ஏன்டா கனவு கண்டியா? இல்லை மண்டையில அடிக்கடி பட்டுச்சா? கனவு கெடுக்கிறாங்களம்மா கனவு. நீ ஊரில் உள்ள எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்க, அது உனக்கு தெரியல. உன் கனவை நான் கெடுக்கிறேனா? இங்கே பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத. ஏதோ விவசாய நிலத்தெல்லாம் விற்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தியாம்மா. யாரை கேட்டு விற்கிற? யாரை கேட்டு விற்கிற? யாரை கேட்டுட்டா விற்கணும்? இல்லை யாரை கேட்டு விற்கணும்? நீ என்னைக்காவது ஒரு நாள் தோட்டத்தில் வந்து வேலை பார்த்துருக்கியா? நாற்று நட்டுருக்கியா? தண்ணி பாய்ச்சிருக்கியா? இல்லை அங்கே இருக்கிறதெல்லாம் கொண்டு போய்தான் வியாபாரம் பார்த்துருக்கியா? ஒரு நாள் ஒரு புல்லை கூட பிடுங்கி போட்டது கிடையாது. உனக்கு நான் பாவம் புண்ணியம் பார்த்து மொத்தத்தையும் சேர்த்து வைக்கிறேன். எனக்கு என்ன தலையெழுத்து வெங்காயம் தானே? இவர் உனக்கு பாவம் பார்த்த காலமெல்லாம் போயிடுச்சு. உங்கள் அப்பா இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்து போனார். அவங்க அப்பா போனதுக்கப்புறம் எவன் சம்பாதிப்பான்? நீ வீட்டில் ஊதாரியாக திரிவ, அதுக்குன்னு நான் எல்லாம் சம்பாரிச்சு போடுவேனா? அதான் நான் வாழ்கிற வரைக்கும் நான் கஷ்டப்படாமல் இருக்கணும். அதனால் இருக்கிறதெல்லாம் விற்று தின்னு முடிச்சுட்டு போயிடுறேன், சரியா? உனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீ உன் இஷ்டப்படி பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுக்கணும், பொம்பளை பிள்ளை பின்னாடி சுத்தவும், இப்படியே இரு. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன். எவ்வாறு திமுரு பேச்சு பேசாத, இது உனக்கு நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். ஏண்டா நீ நான் பெத்த பிள்ளடா, என்கிட்ட எச்சு பால் குடிச்சு வளர்ந்தவன். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட சவால் விடாத, சரியா? சவால் விட்டவனையெல்லாம் சந்தி சிரிக்கடிச்ச விட அந்த சரோசா. ஏதோ கொஞ்ச நாள் பொறுமையாக போகிறன்றதுக்காக எல்லாத்தையும் அடங்கிட்டு பொத்திக்கிட்டு இருப்பான்லாம் நினைக்காத. இந்த சரோசாக்குள்ள வாயாடி சரோசா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னைக்கு வேணாலும் அவள் வெளியே வந்து பூகம்பமாக வெடிப்பா, சரியா? என்னம்மா மிரட்டுறியா நீ? அடே, நான் எதுக்குடா உன்னைய மிரட்டுறேன்? உனக்கு உன் உடம்புல ஓடுற ரத்தம் நான் கொடுத்தது, சரியா? அப்படி இருக்கும்போது உனக்கு இருக்கிற திமிரை விட 100 மடங்கு திமிரு என் உடம்புல இருக்கு. உன் இஷ்ட வெங்காயத்துக்கு ஆடுவேன். உங்கள் அப்பையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சதெல்லாம் உனக்கு நான் சேர்த்து வச்சுட்டு நான் போவேன். நீ குடிச்சிட்டு தெரியறது இல்லாமல் ஊரில் உள்ளவர்கள்ட்டெல்லாம் வம்பிழுத்துக்கிட்டு வருவேன். உனக்கு பாவம், என் பையன் பாவம்னு சேர்த்து வைப்பேன் நினச்சியோ? மவனே, எல்லாத்தையும் விற்று ஒழிச்சு கட்டிட்டு இருக்கிற காசை வச்சு தின்னே அழிச்சு கட்டிட்டு நான் போகிறேன் பாரு.
அதுக்கப்புறம் இருக்குடி மாப்பிள்ள. இன்னைக்கு எங்கிட்ட போய் தெரிஞ்சுட்டு வந்தாலும் சொந்த வீடு இருக்குன்னு இங்கே வந்து படுக்கிறல்ல, முதல்ல அதை விற்கிறேன், அதுக்கப்புறம் இதை விற்கிறேன். நீ நடுத்தரவில் போய் 4 வீட்டில் பிச்சை எடு. அப்போ தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். இங்கே வருமா, நீ இவ்வளோ தூரம் பேசுனதுக்கப்புறம் பாரு உன்னை எவ்வளோ கேவலப்படுத்த போகிறேன்னு பாரு. அடே, இந்த கேவலத்துக்கெல்லாம் அசர்ற ஆள் நான் கிடையாதுடா. நான்லாம் கடலையே பார்த்துட்டு வந்துட்டேன். நீ எல்லாம் எனக்கு கம்மாயிடா, கால் கழுவிட்டு போகிற மாதிரி. உன்னையெல்லாம் என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. சின்ன பிள்ளை வெல்லாமல் வீடு வந்து சேராது. அடே, கடுகு சிறுசுனாலும் காரம் குறையாதுடா. அந்த காரத்தை பாருடி மாப்பிளே. நீ ஏன் நானான்னு பார்க்குறேன். மொத்தத்தையும் விற்கல. நான் சங்கர் பொண்டாட்டி சரோசா இல்லைடா.